I'm Rohit Nidhi. I'm from Madurai and currently studying BE Mechatronics Engineering at Kongu ஸோ Engineering. ரோஹித் நிதி நம்ம கூட இருக்காரு. ப்ளீஸ் அவருக்கு ஒரு சம்பவம் பண்ண சொல்லுவோம். ப்ளீஸ் ரப் த போர்ட். அவர் பண்ற முதல் சம்பவம் போர்டு அடிக்கிறாரு. சரியா? அழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஆக்க இறங்குவார். என்ன அப்படின்னா ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் அப்படின்லாம். ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்னா என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை ப்ராசஸ் இருந்தாலும் இந்த ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்போ நம்ம ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னுவாங்க. ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ். சரியா? ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்னா ரிவர்சிபிள் அடியாபேட்டிக். இதுல வந்து என்னன்னா p பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு p பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுல காமான்னா சிபி பை சிவி. காமானா ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ. சரியா? ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் த ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ். ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் ஈக்குவேஷன் PV பவர் காமா equal to constant. காமா ஈக்குவல் டு சிபி பை CV. தட் இஸ் ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ. அதுதான் இதோட வேல்யூ வந்து ஏருக்கு வந்து 1.4 அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஏருக்கு. சரி, இது தெரிஞ்சிட்டோமா? இதுக்கப்புறம் ஈக்குவேஷனா போட்டோம்னா P2 பை அப்படி போடக்கூடாது. V2 gamma equal to P1 V1 gamma. அப்ப P2 by P1 equal to V1 by V2 whole power gamma. இப்போ உங்களுக்கு ராஜா ராணி விளையாட்டு கத்தர போறேன். பிரஷர் வந்து ராஜா. பிரஷர் வந்து கேட்கறாரு நான் யாரு அப்படி கேட்டா என்ன சொல்லுவ? நீ ராஜா அப்படின்னு. வால்யூம் வந்து உங்ககிட்ட கேட்கறாங்க நீ நான் யாரு அப்படின்னா அட எத்தனை ராஜா சொல்றீங்க? ராணி சொல்லணும். சரியா? பிரஷர் வந்து சொல்லுங்கடா. ராணி. பிரஷரா ராணி? ராஜா. நீங்க அட்டென்டிவா இல்ல. பிரஷர் வந்து ராஜா, வால்யூம் வந்து ராணி. சரியா? இப்ப ராஜாவும் ராணியும் இருக்காங்க. ராஜாவும் ராணியும் இருக்கும்போது யார்கிட்ட கிரீடம் இருக்கு? இங்க ராஜா கிட்ட. ராணி கிட்ட தான். ராஜாவும் ராணி இருந்தாங்கன்னா ராணி கிட்ட தான் கிரீடம் இருக்கும். ராஜா கிட்ட இருக்காது. சரி, அதான் ரூல். சோ ராஜாவும் ராணி எங்க இருப்பாங்க? அரண்மனையில எங்க இருப்பாங்க? சரியா? அந்த புறத்துக்கு போனா ராஜா வந்து கழட்டி கிரீடத்தை இல்லாம நீ போட்டுக்கோ அப்படின்னு கொடுத்துருவார். அதான் வந்து ஃபார்முலா. சரி, P2 by P1 equal to V1 by V2. அப்ப ராஜா 2ன்னு சொன்னாங்கன்னா ராணி 1ன்னு. ராஜாக்கும் ராணிக்கும் வந்து அவங்க ராஜா என்ன சொல்றா அதை மாத்தி சொன்னதான் ராணி. சரியா? அப்பதான் கெத்து. ராஜா 2 சொன்னாங்கன்னா ராணி 1. அப்ப 1னா 2. இப்ப ராஜா ராணி விளையாட்டு முடிச்சாச்சு. அடுத்த விளையாட்டு என்னன்னா அடுத்தது எப்படின்னா டிரைவ் பண்ணணும். நான் டிரைவ் எல்லாம் பண்ண போறது கிடையாது. P2 by P1 T2 by T1. அப்ப ராஜாவும் இளவரசனும். சரியா? அப்ப ராஜாவும் இளவரசனும் இருக்கும்போது ராஜாவுக்கு தான் கிரீடம், பெரிய கிரீடம். இளவரசனுக்கு நோ கிரீடம். கவனி, ராஜாவும் இளவரசனும். ராஜா 2ன்னு சொன்னா இளவரசனும் 2 தான். அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. சரியா? ராஜா 2ன்னு சொன்னா இளவரசன். ராஜா 1 சொன்னா ராணி வரை வரல. ராணி எடுத்தாச்சு. இலவசம் 1 தான் சொல்லுவோம். அட்டென்டிவாரு. சரியா? P2 by P1 whole power gamma minus 1 by gamma equal to T2 by T1. இது டெரைவ் பண்ணி காட்டணும். நான் டெரைவ் பண்ணல. சரியா? டெரைவ் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட் T2 by T1. சரியா? T2 by T1 V1 by V2 பவர் gamma minus 1. சரியா? இளவரசனும் ராணி இருக்கும்போது ராணிக்கு தான் வந்து கிரீடம். ராணியோட கிரீடம் வந்து gamma minus 1. ராஜாவோட கிரீடம் வந்து பெரிய கிரீடம் gamma minus 1 by gamma. இங்க பாருங்க, ராஜாவும் ராணி இருக்கும்போது ராணியோட கிரீடம் காமா. ஆனா இங்க வரும்போது gamma minus 1. என்ன அது? பையன் கிட்ட வரும்போது பெத்த பாசம் -1. அங்க வந்து கிரீடத்தை கொஞ்சம் பவரை கொஞ்சம் கம்மியா வச்ச gamma minus 1. ஆனா இளவரசன் 2ன்னு சொன்னா ராணி 1 சொல்லுவாங்க. ஏன்னா இளவரசனும் ராணியும் வந்து அவங்க மாத்தி தான் பேசி ஆகணும். அப்ப 1 சொன்னா இது இந்த 3 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிளை கண்டுபிடிப்போம். அதுதான் இது. சரியா? சோ இந்த 3மே வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணணும். நான் டெரைவ் பண்ணி காட்டல. நீ நேரடியா ராஜா ராணி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் பிவி டயக்ராம். பிவி டயக்ராம்ல எப்படி இருக்கும்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஐசோதெர்மல் கர்வ் வந்து எப்படி இருக்கும்? இப்படி போட்டோம். அப்ப இவன் வந்து எப்படி இருப்பானா இப்படி இருக்கும். இவன் ஐசென்ட்ரோபிக் கர்வு, இவன் ஐசோன். இங்க புரிதல் என்னன்னா ஸ்லோப் ஆஃப் த ஐசென்ட்ரோபிக் கர்வ் இஸ் கிரேட்டர் தென் தி ஸ்லோப் ஆஃப் த. இவன் நிமிர்ந்திருக்கான், இவன் குனிஞ்சிருக்கான். அப்புறம் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்க்கு வந்து டிஎஸ் டயக்ராம் போட்டா இட் இஸ் a வெர்டிகல்
line. S equal to constant. Slope of the isentropic process is greater than the slope of the isothermal process. அது வந்து ஸ்லோப்போட கிரேட்டர் ஆகும். இவன் வந்து நிமிர்ந்திருக்கான், இவன் குனிஞ்சிருக்கான். ஸோ இந்த 4 ப்ராசஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 ப்ராசஸ் தெரிஞ்சாதான் தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ல நம்ம ஓரளவுக்கு ரெடியான அர்த்தம். ஸோ என்னென்ன புரிஞ்சுது ரோஹித், நிதி? ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்னா ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு காமா. காமானா Cp by Cv. that is called as specific heat ratio. சரியா? அதுக்கப்புறம் ரிலேஷன் P2 by P1 equal to V1 by V2 பவர் காமா. செகண்ட் ரிலேஷன் P2 by P1 பவர் காமா minus 1 divided by gamma equal to T2 divided by T1. ஓகே. அடுத்தது T2 by T1 equal to V1 by V2 பவர் காமா minus 1. ஸோ PV டயக்ராம்ல ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? கிரேட்டரா இருக்கும் ஸ்லோப். அதாவது ஐசோதெர்மலை விட ஸ்டீப்பா இருக்கும் அப்படி சொல்லணும். PV டயக்ராம்ல ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஸ்லோப் அதாவது ஐசோதெர்மல் ப்ராசஸை விட நிமிர்ந்து இருக்கும், ஸ்டீப்பரா இருக்கும். ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் இஸ் மோர் ஸ்டீப்பர் than that of ஐசோதெர்மல் ப்ராசஸ். TS டயக்ராம்ல வெர்டிகலா இருக்கும், வெர்டிகல் ஸ்ட்ரெயிட் லைன். அவ்வளவுதான் கத்துக்கிறோம். சரியா? இதுதான் வந்து ப்ராசஸோட இது. ப்ராசஸ் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் என்னன்னு கத்து கொடுத்த ரோஹித் ஸ்ரீநிதிக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.